சென்னையை ஒரு புயலோடு கடந்து போச்சு வருதா என்று சொல்லக்கூடிய அந்த புயல். அப்பொழுது நான் களத்தில் இறங்கி கேட்கிறேன், மக்களிடையே போய் கேட்கிறேன், உங்களோட குறைகளை கேட்கிறேன். மரங்கள் எப்படி இவ்வளவு எளிதில் கீழே வருது? அவங்க தங்களோட குறைகளை என்னிடம் முறையிடுறாங்க. ஆக தலைவர் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது ஒரு கவிதை ஒன்று எழுதுறாரு. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ நுங்கப்பாக்க மக்கள் என்கிட்ட சொல்றது என்னன்னா, எங்கள் எளிதில் கீழே விழக்கூடிய மரங்களை மாநகராட்சி மேல குற்றத்தை என்கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைவர் அன்றைக்கு அவ்வளவு அழகா நடத்துறாரு. ரத்த சிந்தி போராட்டம் நடத்துறாரு. அதை யாரும் மறந்து விட முடியுமா? அப்பொழுது மக்களிடையே நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை அப்படி. அப்ப இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அப்ப தண்டவாளத்தில் போய் தலைவர் அவர்கள் தலையை வைத்தார். அன்னைக்கு பார்த்து ட்ரெயின் வரல. ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்டா. இதுக்கு நான் செஞ்சுதான் காமிக்கணும். இங்க வாங்க, அண்டே வாங்க. பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களோட டாடி முன்னேற்ற கழகம் இப்படிதான். ஆக இதுதான் நாங்க, அதுதான் அவங்க, இதுதான் நான். ஆக தலைவரின் தூண்டுதல் கீழே தான் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவர் கூறியது போல அந்த உடன்பிறப்பு. ஆக கூட்டணியில என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? நம்ம கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, எதிரடிக்கு போன விட வேற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? தலைவர் கேட்க மாட்டாரு நினைச்சீங்களா? இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க ப்ரொஃபசர்கள் இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்பொழுது ஆளுங்கட்சி ஒரு இது ஒன்று வச்சிருக்காங்க, கால் சென்டர் ஒன்று. அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்கறதுக்கு. அதுக்கு நான் இப்ப கால் பண்றேன். போகல போகல போகல. இப்பொழுது என்னுடைய தலைமையின் கீழே ஒரு யூனிட் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். தலைவரின் தூண்டுதலின் பேரில் நான் என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன். ஏன் தொகுதி? ஹலோ ஹலோ. ஆக யார் பேசுறா? நான் தான் பேசுறேன். ஆக தொகுதியில் என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. எது நான் தான் பிரச்சனையா? ஆமா, எழுதி கொடுத்தத பேசாம வேற எதையோ பேசுகிறாயே. எந்த ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸா இருக்க? திரும்பி பாப்பா. ஆக டாடி, ஆக இன்றைக்கு யாராவது கடமையை ஒழுங்கா செய்யறீங்களா? அரசாங்க ஊழியர்கள் ஆரம்பிச்சு கல்லூரிகளில் வேலை செய்யறவங்க வரைக்கும் யாரும் தங்களோட கடமையை ஒழுங்கா பாக்குறது இல்ல. வேல்யூவேஷன் பண்றீங்களே பேப்பரு, அது ஒழுங்காவா பண்றீங்க? ஏ கிரேட் எடுக்க வேண்டிய மாணவன் ஃபெயிலா போறா. இது யாருடைய தவறு? இந்த பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மாத்துறது டாடி முன்னேற்ற கழகம் என்பதை தமிழக மக்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஆனா அதுக்கு எவனுக்குமே வேலை கிடைக்கல, அதை எவனும் படிக்கலங்கிறது வேற விஷயம். ஆக 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனேயே எல்லா பேரையும் பிடிச்சி பொறியியல் கல்லூரியில சேர்த்து விடுறீங்க. அவனுக்கு எல்லாருமே 1008 கனவுகளோட முதல் நாள் கல்லூரிக்கு வர்றா. ஆக அவனுக்கு முதல் நாள் கல்லூரியில என்னென்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியுமா? தென்பாண்டி சிங்கப்படா, தென் தமிழ் பாடும் தங்கப்படா. ஆக தலைவரே தலைவரே, என்னப்பா தலைவரே, வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை போகிறது? ஆக என்ன பிரச்சனைடா? நேத்து வந்தவரெல்லாம் 3 தடவை முதலமைச்சர் ஆயிட்டாரு. எந்த வார்டு கவுன்சிலர் கூட ஆனதில்ல, ஒருத்தவங்க எவ்வளவு ஆனதில்ல, அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கூடவே இத்தனை வருஷமா இருக்கட, தடிச்சு நிக்கிறட, உங்க கூடவே இருக்கிறட, எனக்கு ஏதாவது செஞ்சீங்களா? அதான் துணை முதல்வர் பதவி கொடுத்தேன். ஆமா, துணை முதல்வர் கொடுத்தீங்க. அது என்னன்னு தெரியறதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சு போயிருச்சு. அதற்கு நாம் என்னப்பா செய்வது? நான் விட்ட செய்வது ஏதாவது பிரச்சனையை தீர்வை கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நீங்க எவ்வளவு பெரிய தலைவர் அவர்கள் கண்டுபிடிச்சு விட்டார் தான் எழுதியிருக்காரு. அருமையான தலைவர். இந்த விஷயத்தில் அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஆக தலைவரின் கைவண்ணத்தில் வெளிவந்த திரைப்படங்களுள் காதல் ரசம் சொட்ட சொட்ட வெளிவந்த திரைப்படம் எது? தலைவரின் பெண் சிங்கவா, தலைவரின் கண்டம்மாவா, தலைவரின் பொன்னர் சங்கர்? ரொம்ப முக்கியம். எந்த தலைவர் இது? 1008 பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு வெளியே. நான் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கேன். நீங்க என்னது நடுவர் திண்டுக்கல் ஐக்கியோடி? உங்களுக்கெல்லாம் அவர் தான் லாயக்குன்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா முதலமைச்சர் அவர் தான் பதவி ஏற்பார் போல. என்னை நீங்க கழட்டி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக ஐ கான்ட் பியர் வித் யூ எனிமோர். யூ டோன்ட் நீட் a son like me. I am going. தமிழர்களே தமிழர்களே, இப்பொழுது ஒரு கணக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கடந்த வருடம் ஒரு மாத டாஸ்மாக் செலவு, டாஸ்மாகோட வருமானத்தை விட ரீவேல்யூஷன் என்று கூடப்படக்கூடிய
அந்த இன்ஜினியரிங் காலேஜில் அந்த எக்ஸாம் ஃபெயிலாக போனதுக்கு ரீவேல்யூவேட் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு நாள் கலெக்ஷன் மட்டும் அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ஊழல் இல்லையா? ஆக இதெல்லாத்திற்கு மேலாக மனிதாபிமான அடிப்படையிலே இல்லாமல் ஒரு செயல் ஒன்று நடைபெறுகிறது. அது என்னன்னு கேட்டுக்கிட்டா, நைட்டு 12 மணிக்கு ரிசல்ட் போடுறாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா? 12 மணிக்கு செகண்ட் ஷோ படம் போடலாம், ரிசல்ட் போடலாமா? தப்பு இல்லையா அது? இதை நீங்க இதுவே எங்கள் ஆட்சி காலமாக இருந்திருந்தால் நீங்க எங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நாங்க வச்சிருக்க மாட்டோம். இந்நேரம் ஒரு வரைவு அறிக்கையோட நான் வந்திருப்பேன், தலைவர் அவர்கள் வந்திருப்பார். ஆக இதெல்லாம் அயோக்கியத்தனமா தெரியலையா? 12 மணிக்கு ரிசல்ட் போடுறீங்களா? நியாயம் இல்லையா? இரக்கம் இல்லையா? வீரம் இல்லையா? விவேகம் இல்லையா? ஆக தலைவர் அவர்கள், டாடி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள், எனது தந்தை அவர்களை நான் காண வந்துள்ளேன். தந்தையே தற்பொழுது ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்யலாம்? அறிக்கை விட்டியா? அறிக்கை நேற்றே விட்டாச்சு. அப்ப விட்டுறவா? அறிக்கையை மட்டுமே விட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அறிக்கை விட்டியா? விட்ட. அப்ப விட்டுரு. அறிக்கையே விட்டுக்கிட்டு இருந்தா மேல்முறையீடு வேற ஏதாவது பண்ண வேணாமா? பிரதமருக்கு கடிதம் எழுது. கடிதமா? கடிதத்துல என்ன பிரயோஜனம்? கடிதம் எழுதினால்தான் தபால் துறை வளரும். தபால் துறை வளர்ந்தால்தான் தமிழகத்தின் தலையெழுத்து மலரும். அப்படியே சொல்லு. தபால் துறை வளர்ந்தால்தான் தமிழகத்தின் தலையெழுத்து மலரும். இதுக்கப்புறம் நீயே கிரெடிட் போட்டு எழுதிக்க. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், தாவையும் பாலையும் பிரிங்க. தாரா தமிழ்நாடு, தமிழகத்துக்கு தேவை பால். அப்ப அந்த பால் தேவைன்னா ஜல்லிக்கட்டு நடத்தினாதான் கிடைக்கும். ஜல்லிக்கட்டு நடத்துவோம் சொல்லிடுறேன். போ. அந்த பேனா கொடுப்பா, நான் ரோமாபுரி பாண்டியனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதலாம். எல்லாத்துக்கும் வேளா கடைசியா ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். கட்ட 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 கட்டன்னு பறந்து. டாடி முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைவராக நான். நீங்கள் அதை கடையில் தூக்கி போட்டாலும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? எப்ப செய்வீங்க? 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்பதான் செய்வீங்க? நீ சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா. கட 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 கடன்னு லைக் பண்ணுங்க, கட 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 கடன்னு கமெண்ட் பண்ணுங்க, கட 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 கடன்னு கட்கட் கட கடன்னு கடைசியாக எல்லாத்திற்கும் மேலாக நான் சொல்கிறேன், தலைவர் அவரும் நானும் சேர்த்து சொல்கிறோம், மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.